இந்த உலகத்தில் நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கை பேரதிசயம் வாய்ந்தது. அதில் ஒரு விஷயம்தான் புத்தி கூர்மை வாய்ந்த விலங்குகள். மனிதர்களை விட விலங்குகளுக்கு அவ்வளோ அறிவாற்றல் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ், நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு விலங்குகள் கிட்ட தனித்துவம் இருக்குது, அவ்வளோ அறிவு இருக்கா. அப்படி விலங்குகள் கிட்ட புத்திசாலித்தனம் பற்றி நடத்தப்பட்ட ஆய்வில் பல ஆச்சரியப்படுத்தும் தகவல்கள் வெளிவந்திருக்குங்க. இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் பூமியின் புத்திசாலி விலங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பட்டியலில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பட்டியலில் நம்ம சற்றும் எதிர்பார்க்காத சில மிருகங்களும் இடம்பெற்றிருக்கு. இந்த வீடியோவில் பூமியின் டாப் 10 புத்திசாலி விலங்குகளை பற்றி தான் ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, ஒராங்குட்டான். ஒராங்குட்டான்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர புத்திசாலிங்களா. இந்த பட்டியலில் இதுதான் முதலிடத்தில் இருக்குது. இதுங்க பார்த்தீங்கன்னா மனிதர்கள் உபயோகிக்கக்கூடிய கருவிகளை ரொம்ப ரொம்ப திறமையாக பயன்படுத்த முடியுமா இதுங்களால். அதுபோக இதுங்களால் சைகை மொழியை கூட கற்றுக்க முடியுமா. இதுங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய விலங்கு. அதுபோக உணர்ச்சியுடைய ஆழத்தை இதுங்க ரொம்ப ரொம்ப தனித்துவமாக புரிஞ்சுக்குங்களாம். நம்பர் 2, பாட்டில் நோஸ் டால்ஃபின். பாட்டில் நோஸ் டால்ஃபின்கள் புத்திசாலி விலங்காக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதுபோக இது மற்ற டால்ஃபின்களை விட மிகப்பெரிய மூளையை கொண்டிருக்கு. இதுங்க கண்ணாடியில் தனித்தானே அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா இதுங்களால். அது போக ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் குறிப்பிட்ட அழைப்புகளை கொண்ட ஒரு சிக்கலான மொழி அமைப்பையும் இது பயன்படுத்துதுங்க. அதாவது விசில் சத்தம் எதுக்காக பயன்படுத்தணும், அது போக நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி உருமுறை சத்தம்லாம் கேட்குதுல, இதெல்லாம் எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு இந்த டால்ஃபின்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுமா. எவ்வளோ அறிவுன்னு பாருங்களேன். நம்பர் 3, சிம்பன்சி. சிம்பன்சிகளின் மரபணுக்கள் மனிதர்களுடைய மரபணுக்களோட 98% ஒத்திருப்பதாக அறியப்படுது. இந்த விலங்கால பார்த்தீங்கன்னா மனிதர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய கருவிகளை சிறப்பாக பயன்படுத்தவும் முடியுமா, அதே போல் சிக்கலான சில விஷயங்களை எளிதாக கற்றுக்கவும் முடியுமா. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சில ஏதாவது மேக்ஸ்லாம் கற்றுக் கொடுத்தீங்கன்னா இது ஈஸியாக கற்றுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக மனித தலையீடு இல்லாமல் தங்களுடைய குழந்தைகளை சைகை மொழியை சொல்லி கொடுத்து வளர்க்கவும் இதுங்களுக்கு தெரியுமா. நம்பர் 4, யானை. ஸோ நம்ப முடியாத நினைவாற்றல் மற்றும் விதிவிலக்கான உணர்ச்சி நுண்ணறிவுக்கு பெயர் பெற்றது தான் யானைகள். தங்களுடைய கூட்டத்தில் ஒருத்தர் இறந்துட்டா கூட இதுங்களுக்கு பார்த்தீங்கன்னா இறுதி சடங்குகள் எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியும். அது போக தங்களுடைய கூட்டத்தினரை பாதுகாக்க தெரியும், இங்கே எப்படி கூட்டிகிட்டு போகணும்னு வழி நடத்த தெரியும், நட்பை ரொம்ப ரொம்ப மேம்படுத்த தெரியும், நட்பை எவ்வளோ அழகாக பாதுகாக்கணும்னு தெரியுமா, கடைபிடிக்க தெரியுமா இந்த யானைகளுக்கு. நம்பர் 5, ஆப்பிரிக்கா கிரே கிளி. ஆப்பிரிக்கா கிரே கிளிகள் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வார்த்தைகளை மனப்பாடம் செஞ்சு வடிவங்கள் கொடுத்து அதுக்கு வண்ணங்களை எளிதாக அடையாளம் காண முடியுமா. இது எல்லாத்தையும் இதுங்க ஈஸியாக கற்றுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திறன் பார்த்தீங்கன்னா 5 வயது குழந்தையுடைய திறனுக்கு இணையானது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 6, ஆக்டோபஸ். முதுகெலும்பில்லாத உயிரினங்களிடையே தப்பிப்பதற்கும் வேட்டையாடுவதற்கும் ஆக்டோபஸ் தனித்துவமான திறன்களை கொண்டிருக்கு. இதுங்க தங்களுடைய அனுபவத்திலிருந்து பாடங்களை கற்றுக்குது. அது போக நீண்ட கால நினைவாற்றலையும் வச்சிருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை இதுக்கு காட்டுறீங்க அப்படின்னா இது கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்குமா. நம்ப முடியுதா ஆக்டோபஸ்க்கு இவ்வளோ ஷார்ப் மைண்ட் இருக்குங்கிறத. நம்பர் 7, பன்றி. மிகச்சிறிய வயதிலேயே பிரதிபலிப்பு பற்றிய புரிதல் இதுங்க கிட்ட அதிக அளவில் இருக்குமா. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை இதுகிட்ட காட்டுறீங்க அப்படின்னா அதை கடைசி வரைக்கும் இது நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பலவிதமான குரல்களையும் பார்த்தீங்கன்னா இது ஞாபகம் வச்சுக்குமா. அதனாலேயே வளமான தொடர்பு அமைப்பு காரணமாக இந்த பன்றிகள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 7வது இடத்துல இருக்குது. ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனத்தால் உயர்ந்த இடத்துல இது இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பன்றிகளை பார்க்கும்போது பண்ணி அப்படின்னு திட்டுறோம் இல்லையா, ஆனால் பாருங்கள் பன்றிகள் நம்மளை விட புத்திசாலியானது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 8, காக்கா. காகங்கள் குறிப்பிடத்தக்க சிக்கல்களை தீர்க்கக்கூடிய திறன்களை கொண்டிருக்குங்க. அது போக இதுங்களுக்கு கைகள் இல்லாட்டியும் கூட கருவிகளை திறம்பட பயன்படுத்தக்கூடிய திறன் இதுங்களுக்கு இருக்கான். இதனுடைய முகங்களை புரிந்துக்கக்கூடிய அந்த சிறந்த நினைவாற்றலும் இதுங்களுக்கு இருக்கான். கடந்த கால அனுபவங்களுடைய அடிப்படையில் இதனுடைய நடத்தைகளை மாற்றி அமைச்சுக்குமா. ஒவ்வொரு விஷயமும் இதுக்கு ஒவ்வொன்றா அடிப்படை இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இதுங்களே இதுக்கு தானே லேர்ன் பண்ணி அந்த இடத்துல இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்குமா. ஸோ காகங்களுக்கு எப்படி ஒரு அறிவுன்னு பாருங்களேன். நம்பர் 9, புறா. சமாதானத்துடைய அடையாளம் தான் இந்த புறாக்கள். கண்ணாடியில் தங்களுடைய பிரதிபலிப்புகளை அடையாளம் காண்பதன் மூலமாக சுய விழிப்புணர்வை வெளிப்படுத்துமா. இது பார்த்திங்கன்னா நீண்ட கால நினைவாற்றல் கொண்ட ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். இது இருப்பிடங்களையும் தனிநபர்களையும் நீண்ட காலத்துக்கு நினைவில் வச்சுக்குமா. இது எங்கிருந்து பறந்து போனாலும் சரி அந்த இடத்துக்கு திரும்பி வரக்கூடிய அந்த நினைவாற்றல் இதுக்கு கண்டிப்பாக இருக்குமா. அதே மாதிரி இதை யாராவது வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ஃபேஸ் கட் இருக்கு இல்லையா, அதையும் கண்டிப்பாக இதுங்க ஞாபகம் வச்சுக்குமா. நம்பர் 10, கடைசியாக பார்த்தீங்கன்னா எலி. கிட்டத்தட்ட எல்லா அறிவியல் பரிசோதனைகளும் பார்த்தீங்கன்னா இது மேலே தான் நடத்தப்படுது. பொதுவாக எலிகள் தான் பார்த்தீங்கன்னா என்னை வச்சே டெஸ்ட் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லா டெஸ்ட்லேயுமே எல்லா சயின்டிஃபிக்கல் டெஸ்ட்லேயுமே இந்த எலிகள் தான் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது மனிதனை போன்ற அறிவாற்றலை கொண்டிருக்கனால தான் பார்த்தீங்கன்னா சில பல டெஸ்ட் எல்லாத்தையுமே இந்த எலிகள் மேலே செலுத்துகிறாங்க. அதுபோக இது ஆராய்ச்சிகளில் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கக்கூடியது, சமூக நடத்தைகளை கொண்டிருக்கக்கூடியது தான் இந்த எலிகள். இது இதனுடைய உணர்ச்சி நுண்ணறிவை அதிக
அளவில் வச்சுருக்கான். ஸோ இந்த எலி அப்படிங்கிறத சாதாரணமாக நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரெயின் அப்படிங்கிறது அவ்வளோ நல்ல அறிவாற்றலை கொடுக்குமா. ஸோ மற்ற விலங்குகளை விடவே பார்த்திங்கன்னா இந்த எலிக்கும் அதுக்கு ஈக்குவலான அறிவாற்றல் இருக்குது, அதுக்கு ஈக்குவலான திறன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் நிறைய டெஸ்ட்டை வந்து எலிகள் மேலே பண்ணி பார்க்குறாங்களா. சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா மனுஷங்க மாதிரியே சில இடத்துல எலிகள் வந்து நடந்துக்கும் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பட்டியலில் கடைசியாக எலி இருந்தாலும் கூட 10வது இடத்துல இருக்குது. எவ்வளோ உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் கூட பாருங்கள், இதுக்கும் தனித்துவமான மூளை இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இயற்கை எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பேரதிசயம் வாய்ந்தது. பூமியுடைய ரொம்பவே புத்திசாலித்தனமான உயிரினம் அப்படின்னா அது கண்டிப்பாக மனித இனம் தான். ஆனால் மனிதர்களால் முடியாத சில காரியங்களை கூட இந்த விலங்குகள் எளிசாக பண்ணிடும் அப்படின்னு சொல்லலாம். இயற்கையுடைய படைப்பில் ஒவ்வொரு உயிரினமும் ஒரு விதத்தில் தனித்துவம் வாய்ந்தது. அதுபோக ஒவ்வொரு உயிரினத்துக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான சிறப்பியல்பு கண்டிப்பாக இருக்கும். அதுபடி தான் பார்த்தீங்கன்னா இந்த விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய புத்தி கூர்மை. இந்த விலங்குகள் இடையே நடத்தப்பட்ட டெஸ்ட்டில் இந்த டாப் 10 விலங்குகள் தான் பார்த்தீங்கன்னா முன்னணியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுபோக பல விலங்குகளுக்கும் நுண்ணறிவு, அறிவாற்றல் எல்லாமே இருக்குது. ஆனால் அது எல்லாமே அடுத்தடுத்த லிஸ்ட்டில் வரும். ஆனால் இந்த டாப் 10 விலங்குகளை பற்றி மட்டும்தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். அப்போ நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும், விலங்குகளுக்கும் கண்டிப்பாக புத்திசாலித்தனம் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இந்த டாப் 10 இடத்துல இருக்கக்கூடிய அந்த விலங்குகளில் இந்த விலங்கை நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைப்பா இந்த லிஸ்ட்டில் இருக்கும்னு, இந்த விலங்குக்கு அறிவு இருக்கா அப்படின்னு உங்களுக்கு எந்த விலங்கை வந்து பார்த்தோன்னே தோணுதோ அந்த விலங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம அறம் யாதரின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கூடவே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அறம் அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும்.